ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கேஎல் டு டிஎன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடு சிக்கன் லெக்ஸ் ரெசிபி தான். ஸோ அதோட அவுட்புட் தாங்க இது. ஸோ இதை பார்த்ததுமே நம்மளுக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னு தான் தோணும். ஸோ அதனால தான் பெருசாக இன்ட்ரோ எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல நான் இங்கே ஒரு 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த லெக் பீஸை வந்துட்டு நம்ம வாங்கும்போது நல்லா கீறி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டில் வச்சுட்டு கத்தியிலே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், முட்டையோட வெள்ளைக்கரு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து குருமிளகு பொடி, அது வந்து ஒரு 1 டீஸ்பூன், காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம சிக்கன் லெக் பீஸில் எல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம கீறி விட்டுருக்கோம் இல்லையா, அதுல எல்லாம் நல்லா உள்ள மசால் பிடிக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. மிச்சம் இருக்கிற பேஸ்ட் வந்துட்டு எடுத்து வைங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்து எண்ணெய் காஞ்சதுமே லெக் பீஸஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆயிடணும். இப்போது 2 பக்கமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த 2 லெக் பீஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோட மசில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ அதனால இப்போ ஒரு நைஃப் எடுத்து நான் தட்டி விட்டுக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகுது. இது ஏன் அப்படின்னா, நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது இல்லை வெளியே சாப்பிடும்போதோ நிறைய லெக் பீஸில் வந்துட்டு உள்ள பிளட்டாகவும் வெந்திருக்கவும் செய்யாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து மறுபடியும் எங்கெல்லாம் வந்து மசாலா போயிருக்குமோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அது நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம மறுபடியும் அந்த சூடாக இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயில் மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைடு சிக்கன் லெக்ஸ் ரெடி. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன் கம்மிங் சண்டேவே இது ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது செமையாக இருக்கும். ஏன் நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோன்னா, இந்த சிக்கன் பீசஸை உள்ள வரைக்கும் அந்த போன் வரைக்குமே நல்லா வெந்து நம்ம மசால்ஸ் எல்லாமே உள்ள வரைக்கும் நல்லா போய் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.